வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போடலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட், பழக்கடைக்கு, காய்கறி கடைக்கு, மளிகை கடைக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த சாஃப்ட்வேர் தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் வந்து வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி, ஓகேங்களா? யார் வேணால் ஆப்ரேட் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே நீங்கள் பில் போட ஆரம்பிச்சிடலாம். புதுசாக சாஃப்ட்வேர் வாங்குறவங்க 2 நிமிஷத்தில் பில் ஸ்டார்டிங்காக ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஐட்டத்தோடைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐட்டம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்கள் ஆஃப்டர் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ட்ரியில் நான் 3 விதமான கேட்டகரி வச்சுருக்கேன். ஃப்ரூட்ஸ்னு கொடுத்து எடிட் கொடுத்திங்கன்னா ஃப்ரூட்ஸோட லிஸ்ட் வந்துடும். அதேமாதிரி வெஜிடபிள் ரீசெட் கொடுத்துட்டு நான் வெஜிடபிள் செலக்ட் பண்ணேன்னா வெஜிடபிளோடைய இதேமாரி கேட்டகரியை வந்து நான் பிரித்து வச்சுருக்கேன். 3 விதமான சப் கேட்டகரி பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை மொத்தமாகவும் நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது டிஃபால்ட்டாக நம்ம மொத்தமாக தான் வாங்குவோம். மொத்தமாகவே நம்ம ப்ரைஸ் அப்டேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சிங்கிளாகவும் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட் நான் ரீட்டைல் பில் கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம சாஃப்ட்வேர் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் இடத்துலையே நம்ம வந்து சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அதுமாரி எல்லாமே போட முடியும். நான் இங்கே கிளிக் பண்ணி பர்ச்சேஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. செகண்டு நீங்கள் ஒரு வேளை கிரெடிட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி கிரெடிட் கொடுக்குறீங்க. ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ், 2வது கிரெடிட், 3வது யார்கிட்டேருந்து வாங்குறீங்களோ அவங்கள சர்ச் பண்ணிக்கிறீங்க. சர்ச் பண்ணி என்ட்ரு அடிச்சிங்கன்னா இங்கே செலக்ட் ஆகிக்கும். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ அங்கே என்ட்ரி பண்ணோன்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போது இவங்ககிட்ட டிஃபால்ட்டாகவே நம்ம வந்து இந்த கேட்டகரின்னு இருக்குது பாருங்கள், 3வதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து கேட்டகரி மொத்தமாக எடிட் பண்ணுறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தமாகவும் எடிட் பண்ண முடியும், சிங்கிளாகவும் எடிட் பண்ண முடியும். நான் இங்கே கிளிக் பண்ணி இப்போ உதாரணத்துக்கு வெஜிடபிள்ஸ் மொத்தமாக வாங்குறேன்னா கிளிக் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள் ஐட்டம்ஸும் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் ஒன்றாவே இது எத்தனை கிலோ வாங்கினேன், என்டர், இது எத்தனை கிலோ வாங்கினீங்க, என்டர், இது எத்தனை கிலோ வாங்கினீங்க, என்டர், இது எத்தனை கிலோ வாங்கினீங்க, என்டர். சப்போஸ் இந்த ஐட்டம்லாம் டெலீட்டு, ஓகேவா? ஸோ ஒரே ஷார்ட்லேயே நம்ம வந்து எல்லா ஐட்டத்தையும் ஆட் பண்ணி அந்த ப்ரைஸஸ் மட்டும் மாற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் F1 ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பில் நம்பர் கேட்கும். மறக்காமல் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் பில் கொடுத்துருப்பாங்க. அந்த பில்லோடைய நம்பர் இங்கே போட்டுட்டு F1 கொடுத்தீங்கன்னா ஸ்டாக் ரெக்கார்ட் சேவ் ஆகிக்கும். இது ஒரு மெத்தட். அதாவது பல்காக நம்ம வந்து கிரெடிட்டு சேல்ஸு, கிரெடிட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ கிரெடிட்டு கேஷ், நான் கேஷாக கொடுத்தனா இங்கே கேஷ்னு செலக்ட் பண்ண போகிறீங்க, இல்லை கிரெடிட்டு. இப்போ நான் பல்காக ஆட் பண்ணுறதை சொல்லிட்டேன். சிங்கிளாக ஆட் பண்ணுறதையும் நான் சொல்கிறேன். சிங்கிளாக ஆட் பண்ணுறதையும் நான் சொல்கிறேன். இப்போ திருப்பி நான் என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸு இங்கே வந்து ஜெய்தீப்ன்றவரை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜெய்தீப்னு கொடுத்துட்டு ஒரு என்டர், இங்கே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒவ்வொரு ஐட்டமாகவே இப்போ தக்காளின்னு எடுத்துக்கோங்களேன், தக்காளி 25 கிலோ கொடுத்து ஒரு என்ட்ரு அடிச்சிட்றேன், ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயமே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். நீங்கள் நல்லா கவனிக்கணும். பாருங்கள், இப்போது ப்ரைஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுறோம். இப்போ நேற்றோட அந்த ப்ரைஸ் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்து நம்மளுக்கு வந்த ரேட்டு வந்து 32 ரூபாய்க்கு வந்துச்சு. இன்றைக்கி அது வந்து 33 ரூபா ஆகிடுச்சு. அப்போ நம்ம அப்டேட் பண்ணணும். நேற்று வந்த பொருளை நீங்கள் முழுசாக விற்றுட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே கீழே பாருங்கள் அப்டேட், அதாவது அப்டேட் பர்ச்சேஸ் ரேட்டுன்னு இருக்கும். அதாவது அந்த ஸ்டாக்கை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அப்டேட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணும். கிளியர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ரேட்டு, இப்போ நீங்கள் புதுசாக ஒரு என்ட்ரி பண்ணுறீங்கன்னா அந்த என்ட்ரியில் வந்து நீங்கள் ஏற்கனவே கிளியர் பண்ணியிருந்தால் தான் ப்ரைஸ் மாற்றணும்னு சொன்னால், இல்லை அதே ப்ரைஸ் இருந்தால் அப்படியே நீங்கள் என்ட்ரு அடிச்சிக்கலாம். எவ்வளோ குவான்டிட்டி வாங்கிங்களோ அப்படியே என்ட்ரு அடித்து சேவ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரைஸ் மாறுது, 33 ரூபா வந்து நம்மளுக்கு வர ரேட்டு வருது அப்படின்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள் Alt C கொடுத்துட்றேன். கிளியர் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் ஜெய்தீப்ன்றவரை சூஸ் பண்ணிக்கிறேன். 3வது லெட்டர் அடிக்கும்போது ஜெய்தீப் செலக்ட் ஆகிக்கும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே டிக் அடிச்சிருங்க. ப்ரைஸ் அப்டேட் பர்ச்சேஸ் ரேட் அப்படின்னு இருக்கும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தக்காளி 25 கிலோ கொடுத்துட்டு அப்படியே F1 கொடுத்தீங்கன்னா பில் நம்பர் கேட்கும். மறக்காமல் பில் நம்பர் கொடுத்துட்றீங்க. பில் நம்பர் கொடுத்துட்டு F1 கொடுத்துட்டிங்கன்னா ரெக்கார்ட் சேவ்டு. அவ்வளோதான். இப்படி தான் வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணணும். 2வது ரிப்போர்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பில்லில் போய்ட்டு யார்கிட்ட வாங்கினீங்கன்றதை ஷோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவர்கிட்ட நீங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத மொத்தமாக காட்டும். ஸோ இதில் வந்து ஃபுல் கேட்டகரி காட்டுறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம மொத்தமாக அது என்ட்ரி பண்ணோம். ஸோ அந்த பில் நம்பரில் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் எது மெயினாக இருக்கோ அதை மட்டும் நம்ம 10, 12ன்னு கொடுத்தோம். அந்த குவான்டிட்டி மட்டும் வாங்கிக்கும். 2வது இப்போ லாஸ்ட்டாக போட்ட பில்லு இது உங்களுக்கு ஷோ பண்ணிடுச்சு. இதை கிளிக் பண்ணி நீங்கள் PDF, எக்ஸல், வேர்டு எப்படி வேணால் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது சிங்கிள் என்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பொருளை எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா தக்காளின்னு போட்டுட்டு
ஸோ ட்ராப் டவுன் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு ஏற்கனவே இந்த ரவுண்ட் அப் வந்து பார்த்திங்கன்னா 8.5 8.5 கிலோ இருக்குன்னா 8.5 அப்படின்னு கொடுத்துட்றீங்க. பர்ச்சேஸ் ரேட் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 40 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டு 8.5ன்னு கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். திருப்பி நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு தக்காளின்னு கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அப்டேட் ஆகிருக்கும். பாருங்கள், இந்த ரெண்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம், நல்லா ஞாபகம் இருக்கும். 8.5ன்னு கொடுத்துருக்கோம். ரெண்டாவது இங்கே ஹோல்சேல் ரேட்டை அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். பர்ச்சேஸ் என்ட்ரி அண்டு ஸ்டாக் என்ட்ரி அப்டேட் பண்ணுறது எப்படின்றது வீடியோவில் பார்த்தோம். ஸோ மேற்கொண்ட வீடியோவை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.